சிவ நாமங்களை சொன்னால் என்ன பலன்? சயனகோலத்தில் ஈசன் எங்கு உள்ளார்? மகா சிவராத்திரி சிறப்பு என்ன? விடிய விடிய விழித்து இருக்க இயலாதவர்கள் என்ன செய்யலாம்? இப்பகுதியில் பார்ப்போமா? வாங்க. 26/2/2025 சதுர்திசி திதி தொடங்கும் நேரம் 26 பிப்ரவரி 2025 காலை 11:08 மணி முதல் 27 பிப்ரவரி 2025 காலை 8:45 மணி வரை உள்ளது. இந்த நேரத்தில் தான் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி, சிவமான ராத்திரி, சிவனுக்கு இன்பமான ராத்திரி என்று பல வகை பொருள்கள் உண்டு. சிவாய நம என்று சொல்வோருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. மகா என்றால் பாவத்தில் இருந்து விடுபடுவது என்று பொருள். சிவராத்திரி விரதம் நிச்சயம் பெரிய பாவங்களை போக்கும். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள். எனவே எந்த அளவுக்கு ஒருவர் சிவசிவா என்று உச்சரிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நன்மை பெறுவார். ஊத்துக்கோட்டை அருகில் உள்ள சுற்றுப்புள்ளியில் மட்டுமே சயனகோலத்தில் ஈசன் உள்ளார். சிவராத்திரி தினத்தன்று அங்கு ஈசனை வெள்ளி அலங்காரத்தில் தரிசனம் செய்யலாம். சிவராத்திரி அன்று ஒவ்வொரு ஜாம பூஜையின் பொழுது சிவபுராணத்தை வாசிப்பது மிகுந்த நன்மை தரும். சிவராத்திரி தினத்தன்று சிவபுராணம், தேவாரம் மற்றும் திருமுறைகளை படிப்பது மிகவும் நல்லது. சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரையில் சிவபூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும். சிவராத்திரி தினத்தன்று ஸ்ரீபவாய நம, சர்வாய நம, ஸ்ரீ பசுபதேயே நம, ஸ்ரீ ருத்ராய நம, ஸ்ரீ உக்ராய நம, ஸ்ரீ மகாதேவாய நம, ஸ்ரீ பீமாய நம, ஸ்ரீ ஈஸ்ராய நம சிவராத்திரி அன்று ஜெபிப்பது நல்லது. சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். சிவராத்திரி தினத்தன்று விடிய விடிய கண் விழித்து இருக்க இயலாதவர்கள் லிங்கோற்ப காலம் இரவு 11:30 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை கண் விழித்து தரிசனம் செய்வது நல்லது. சிவராத்திரி நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மன அமைதியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் தீய சக்திகள் வேரோடு அகலும் போன்ற நன்மைகள் உண்டாகும் என்பது ஐதீகம். சிவராத்திரியின் பூஜை வீட்டிலும் செய்யலாம். சிவபெருமான் படத்துக்கு பிச்சுப்பூ, செண்பகப்பூ, தாமரைப்பூ தூவி வழிபடலாம். வில்வம் தவறாமல் சூட்ட வேண்டும். மாதுளப்பழத்தை நெய்வேத்தியமாக படைக்கலாம். இப்படி வழிபட்டால் அஸ்வத்தமேத யாகம் செய்த புண்ணியம் கிடைக்கும்.